நம்மலாம் ஏசப்போட பிள்ளைங்க. ஏசப்போ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம தேவ பக்தியாக நடக்கணும்னு நம்ம நினச்சாலே போராட்டங்கள் வரும். வசனம் கூறுகிறதப்படி நம்ம சிங்க கபில இருந்தாலும் சரிதான், ஏசப்பா நம்மளை விடுவிக்க வருவாங்க. ஒரு பாடல். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உங்களை காத்திடுவார். அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர். அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆவியில் யுத்தம் செய்ய வேண்டும், மாம்சிகமாக அல்ல. நம்ம கூட யாராவது சண்டை போடுறாங்க, நம்மளை பற்றி தப்பாகவே பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம மாம்சிகமாக சண்டை போடுறது பிரயோஜனமே கிடையாது. போய் ஜபத்தில் முழங்காலிட்டு ஏசப்பா கிட்ட சொல்லணும், ஆவியில் யுத்தம் செய்யணும். ஏசப்பா நான் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசப்பா, என் சூழ்நிலையை மாற்றி தருவது உங்கள் பொறுப்பு ஏசப்பா. ஏசப்பா வந்து உங்களுக்காக வந்து இறங்கி யுத்தம் செய்வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.